अस्सलाम वालेकुम வெல்கம் டு குக்கிங் ரெசிபி வித் ஜீனத். மீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொட்டி, பரோட்டா, புலாவ் எல்லாத்துக்கும் போகும். சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1 கிலோ இருக்கேன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோன்னு கொத்தமல்லி, 4லேருந்து 5 பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான மசாலா: மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஆச்சி மிக்ஸ் மசாலா 4லேருந்து 5 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பத்தை வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம கடாயிலே வைக்க போகிறதுல முதல்ல நம்ம கடாயில் மசாலா நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம குக்கரில் போடுவோம். இப்போ முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் எதுவும் போட தேவையில்லை. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் நல்லா செவந்து வரணும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இப்போ கலந்துக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த விழுதை வெங்காயத்தில் போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம மசாலா போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம், மசாலா கீழே பிடிக்காத அளவுக்கு. இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணால் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பச்சை வடம் போட்டுட்டு வதக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சிருந்த 2 தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, நான் மசாலா காமிக்க மறந்துட்டேன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி விடும். நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு டக்கனை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை குக்கருக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குக்கருக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி போட்டுக்கிடலாம். இப்போ அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். இப்போவே நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. பத்தாட்டி கொஞ்சம் போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக கறி வேகிற அளவுக்கு, முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம கிரேவி இதுதான் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இது வெந்து நல்லா தண்ணி விடும், கிரேவி மாதிரி. நம்ம இப்போ டக்கன் போட்டுக்கலாம். இப்போ இதை விசில் மாட்டியாச்சு. 10லேருந்து 15 விசில் நான் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் குக்கர் தகுந்தாப்புல விசில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பு அணைச்சி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.